வெல்கம் டு மாம் ஆஃப் சாய் அண்ட் ஜெய். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஆனால் நான் யூடியூபுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி 2 சேனல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5th மந்த் செராமனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எங்களோட ஊர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே எல்லாருமே இதை மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. முகூர்த்த புடவையில் மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்ததும் பிளாக் சாரீ கட்டிப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் நாங்கள் தங்கச்சிக்கும் பண்ணினோம். அந்த காலத்தில் மருந்து கொடுக்குறது அப்படின்னா நிறைய இலையெல்லாம் வச்சு அரைச்சி கொடுப்பாங்களாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் சைட் எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு சாஸ்திரத்துக்காக சும்மா கொஞ்சமாக வேப்பிலைச்சாறு மட்டும் கொடுத்துட்டு அதுவும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும், அதுக்கப்புறமா பாலில் குங்குமப்பூ கலந்து கொடுக்கறது. அந்த ஃபங்க்ஷன் தான் 5க்கு மருந்து கொடுக்கறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு 4-5 பேர் மட்டும்தான் போயிருந்தோம் லேடிஸ்னு. ஜென்ட்ஸ்ன்னு பார்த்தா அவங்களோட மாமனார் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் அந்த மாதிரி நலுங்கு பண்ணி மருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொடுக்கறது அவங்களோட மாமியார். அவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேப்பிலை சாறு கொடுத்துட்டாங்க. அதனால் பின்னாடி வர நாங்கள் எல்லோரும் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு ட்ராப் மட்டும்தான் கொடுத்தோம். கொடுத்துட்டு குங்குமப்பூ கலந்த பால் கொடுப்பாங்க. இதுதான் பெருசாக சடங்குன்னு பார்த்தா 5th மந்த் சடங்கு மட்டும்தான் எங்களோட இதில். ஏன்னா வளகாப்பு போடுறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பழக்கம் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இப்போ எங்களோடதில் பார்த்தா எங்கள் அம்மா வீட்டு சைடும் வளகாப்பு போடுறது பழக்கம் கிடையாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் வளகாப்பு போடுறது பழக்கம் கிடையாது. அதனால் வளையல் போடுறதுங்கிறது சும்மா நாத்தனார்கிட்ட வாங்கி கொடுத்து 7th மந்த்து வீட்டிலையே வச்சு சிம்பிளாக வளையல் மட்டும் நாத்தனார் போட்டு விடுவாங்க. அப்படி நாத்தனார் இல்லாதவங்க மாமியார் இந்த மாதிரி குழந்தை பெற்றவங்க வரிசையாக வளையல் போட்டு விடுவாங்க. அது பெரிய செராமனி அளவுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் தான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ஓரளவுக்கு திருஷ்டி பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே காமாக ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கும். பெரிய லெவலில் எந்த ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. 11 பேர் கணக்கு வரட்டும் அப்படின்ட்டு என்னோடய குட்டீஸ் கூட சித்திக்கு மருந்து கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோஸ் மியூட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வேணால் அன்மியூட்டில் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். நாங்கள் ஃப்ரைடே போயிருந்தோம். அதனால் சரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால 9 to 10 தான் நல்ல நேரம் இருந்துச்சு. நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே தட்டில் வச்சுருந்தோம் இல்லையா பிளாக் சாரீ, அதை கட்டி அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிப்பாங்க. நான் வந்து யூடியூபுக்கு புதுசு இல்லை, ஒரு 4 இயர்ஸாக என்னோடய ஜேர்னி இதில் இருக்குது. ஆனாலும் ஃபஸ்ட் டைம் vlog அப்படிங்கும்போது இதுதான். அவங்க கூட நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். என்னதான் என்னோடய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க யாருக்கும் என்னோடய ஃபேஸ் தெரியாது. ஏன்னா நான் ஒரு அனிமேஷன் சேனல் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சரி vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஓரளவுக்கு வில்லேஜ் தான். வில்லேஜ் தீமில் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ நாங்களே கூட போர் அடிக்கிற டைமில் வில்லேஜ் சேனல் தான் நிறையா பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம வீட்டில் இருக்கிறதையும் நம்ம போடலாமே, கொஞ்சம் நல்லா தானே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சடனாக ஓவர் நைட்டில் பிளான் பண்ணி எடுத்தது தான் இந்த vlog சேனல். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் காம்பேக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலும் உங்களோட பிளெஸிங்கால் நல்லபடியாக ரன் ஆகணும். அதுதான். பெருசாக என்னை பற்றி நான் எதுவும் இதில் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் vlogனால் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அதுதான். மற்றபடி நம்மளோடதெல்லாம் அதிகம் சொல்லி போர் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வர கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும். குக்கிங், ட்ராவல் ப்ளஸ் வந்து எங்களோட கிராமம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் வீட்டில் 5th மந்த் செராமனி உங்களோட சேர்ந்தவங்க, அதாவது உங்கள் சைடு உங்களோட நேட்டிவ் பக்கம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். இது வரைக்கும் வீடியோவை ரொம்ப பேஷன்ஸாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். சீக்கிரமாக இன்னொரு நல்ல vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.